இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000 ருபீஸில் வந்து என்னென்ன பெஸ்ட்டான TWS இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சில TWSக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 2000 ருபீஸ் என்ன TWS வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தலாம். 1500 இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Realme தரப்புலேருந்து TWS Buds T100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த TWS பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. பட் இப்போ இந்த TWS நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. பட் இதே சேம் ஸ்பெக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா T110 அப்படின்ற அந்த TWS இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு 1450 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. பட் இது நமக்கு சேல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1100 அந்த ப்ரைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் க்ரீன், எல்லோ, ஒயிட், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே டியூல் டோன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே 10 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க பேஸ்க்கு வேண்டி. பேஸ் நமக்கு இதில் ரொம்ப பூஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்காது, பட் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 38 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. 80% வால்யூம் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 35 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 120 மினிட்ஸ்க்கான பிளேபேக் டைமும் வந்து இருக்கு. இல்லை ஏஎன்சி அந்த மாதிரி வந்து கிடையாது, பட் இஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நீட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 88 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே TWS நமக்கு லேட்டன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். என்னதான் வந்து 88 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சின்றதால நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஒய்ட் ஹெட்செட் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். TWS வந்து மோஸ்ட்டாக சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓவரால் நமக்கு அந்த 1100 அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கும்போது வந்து கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் நாய்ஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்து நாய்ஸ் பட்ஸ் யூனோ. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் 1400 அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. பட் நமக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1100 அந்த ப்ரைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. பிளாக்கு, ப்ளூ, அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நமக்கு 10 mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேஸ் நமக்கு ரொம்ப பூஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. இதில் எனக்கு குறிப்பாக வந்து பார்த்தா வோக்கல்ஸோட டீட்டெயில் இங்கே ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. காலிங்க்கு இங்கே வந்து பார்த்தா குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க, இஎன்சி வந்து இருக்குது. இந்த பட்ஸில் நம்ம டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம சாங்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. டிசைனை பொறுத்த வரைக்கும் லெதர் ஃபினிஷில் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 38 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்போ 150 மினிட்ஸுக்கான ப்ளே பேக் டைம் வந்து இருக்குது. தென் கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா 55 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் 1400 அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. நமக்கு 1100 அந்த ப்ரைஸ்க்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் Redmi Buds 5. இந்த TWS நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 அந்த ப்ரைஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சேல் டைம் ஆஃபர் டைமில் வந்து 2500 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே சேம் ப்ரைஸில் வாங்கியிருக்க முடியும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீல்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு இந்த Redmi Buds 5 வந்து பார்த்தீங்கன்னா 1200 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ அந்த ப்ரைஸ் நல்ல ஒரு கில்லர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட கரண்ட் ப்ரைஸ் நமக்கு இப்போ 2500 கிட்ட சேல் பண்ணுறாங்க. 300 கூப்பன் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து 2200 அந்த ப்ரைஸுக்கு வந்து இப்போ Redmi Buds 5 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த TWS நமக்கு வந்து பர்பிள், ஒயிட், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12.4 mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேஸோட டீட்டெயில்ஸ் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. வோக்கல்ஸ் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. பட் சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் வைடராக வந்து இருக்குது. எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸான சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் நமக்கு அந்த மாதிரி இதில் கொஞ்சம் வைடராக வந்து இருக்குது. இந்த TWSலாம் 46 dB ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ காலிங்க்கில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஏஎன்சி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம Xiaomi ஏர்பட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அது கீழே டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணுறது, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். தென் கெஸ்டர்ஸ், ஆடியோ எஃபெக்ட், அடிஷனல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த TWS நம்ம டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 38 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் ப்ளூடூத் 5.3 வந்து இருக்குது. கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சி. ஸோ அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி. இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2200 அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம்.
இந்த Redmi Buds 5 பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் OnePlus பிராண்ட்லேருந்து நமக்கு வந்து OnePlus Nord 3 இது நமக்கு 2000 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இது சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12.4mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்ம 12.4mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பேஸ் நம்மளால் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சு, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ளோஸான சவுண்ட் ஸ்டேஜில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சவுண்ட் குவாலிட்டி. தென் கால்ஸுக்கு வேண்டி ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 32dB வந்து இருக்குது. தென் ஜென்ரலான கால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎன்சி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி ப்ளேபேக் டைம்ன்றது டோட்டலாக ஒரு 40 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். தென் வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. OnePlus கிட்ட வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நானே நிறைய டைம் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக 2000 அந்த ப்ரைஸில் இப்போ சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில டைம் 1800 அந்த ப்ரைஸ்க்கே வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணி. நெக்ஸ்ட் ஒன் Cmf Buds. இது நமக்கு 2500 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு 2000 அந்த ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. டார்க் கிரே, லைட் கிரே, அதுக்கப்புறம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12.4mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற TWS இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குமோ அதே சேம் தான். பேஸ் ஓரளவு கொஞ்சம் பூஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு டீட்டெயிலாக வந்து இருக்கும். வோக்கல்ஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இங்கே ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 42dB ஏஎன்சி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால்ஸுக்கு இங்கே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். தென் ப்ளூடூத் 5.3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் I54 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி பட்டுச்சு அப்படின்னு எதுவும் ஆகாது. இங்கே பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 460 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் பட்லையும் நம்ம 45 mAhக்கான பேட்டரி வந்து இருக்குது. இங்கே டோட்டல் ப்ளேபேக் டைம் அவங்க கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 35 hours கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு ஒரு 80% வால்யூம் வச்சு கேட்கும்போது ஒரு 30 hours வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 10 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2000 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சு Nord Buds 3 வந்து இருக்குது. அதில் 32dB ANC தான் வந்துருக்கும். இதே Cmf Buds வாங்கினீங்க அப்படின்னா 42dB ANC வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சு கிடைச்சிரும். இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா TWSக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் சில ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.